குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். நிகழும் சோபகிருது வருடம் மார்ச் மாதம் 12ஆம் நாள் மாசி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்கள். மேலும் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன், சனி, சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் புதன், ராகு, சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மேலும் இன்றைய 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 10ல உச்சமா இருக்கிறதுனால வேலைகள் இன்னைக்கு எல்லாமே நல்லா நடக்கும். வேலைகள்ல முன்னேற்றம் நிறைய இருக்கு. நிறைய தர்ம காரியங்கள் இன்னைக்கு செய்வீங்க. செவ்வாய் 4ஆம் வீட்டை பாக்குறதுனால கனரக வாகனங்கள், காலி மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 5ஆம் வீட்டை பாக்குறதுனால குலதெய்வ அருள் உங்களுக்கு நல்லா இருக்கு. செவ்வாய் சூரியனோட தசா புக்தி காலங்கள்ல குழந்தை பாக்கியம் ஏற்படும். இன்னைக்கு சூரியனோட தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். ராசியை பார்க்கறதுனால சுறுசுறுப்பா இன்னைக்கு இருப்பீங்க. அரசு பணிக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசிடமிருந்து அனுகூலமான செய்திகள் இன்னைக்கு வந்து சேரும். பெரிய மகான்களோட தரிசனம், ஆசி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சோலைமலை முருகன். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களோட ராசியாதிபதி 10ல இருக்கிறதுனால தொழில்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலும் நன்றாக நடக்கும். சொகுசு கார், டைல்ஸ் கம்பெனி, ஹோட்டல்ஸ் வச்சிருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆயில் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வேலைகள் நல்லா நடக்கும். கலைத்துறையில முன்னேற்றம் அதிகமா இருக்கும். சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. வீடு, வண்டி இதெல்லாம் இன்னைக்கு புதுசா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்நிய மொழிகள் இன்னைக்கு கத்துக்குவீங்க. பெரிய மகான்களோட மந்திர உபாசனைகளை இன்னைக்கு பெறுவீங்க. குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களோட கடன், வழக்கு, நோய் இது சம்பந்தமான விரயங்கள் வந்து இன்னைக்கு குறையும். உங்களோட வழக்குகள்ல வெற்றி வாய்ப்பும் அதிகமா இன்னைக்கு இருக்கு. தொழில் சார்ந்த எதிரிகளை இன்னைக்கு வெற்றி கொள்வீங்க. பிசினஸ்ல நீங்களும் உங்களோட தொழிலாளர்களும் இணைந்து முயற்சி செய்து பாடுபட்டு உங்களோட முன்னேற்றத்தை இன்னைக்கு கொண்டு வருவீங்க. உங்களோட பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற நபர்களே இன்னைக்கு உங்களை பாராட்டி பேசுற அளவுக்கு பெரிய ஆளா ஆகி காட்டுவீங்க. கர்மஸ்தானத்திலேயே சனி இருக்கிறதுனால இயலாதவங்களுக்கு கருப்பு குடை, செருப்பு இதெல்லாம் தானமா வாங்கி கொடுங்க. இயலாதவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. உங்களோட மேல்நிலை கல்வி இன்னைக்கு நல்லபடியா இருக்கும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மிதுன ராசி அன்பர்களே, உங்களோட ராசியாதிபதி 10ல நீசமாகி இருக்கிறதுனால இன்னைக்கு தொழில்கள் சுமாரா நடக்கும். 4ஆம் இடத்தை ராசியாதிபதி பார்க்கறதுனால சொத்து, வீட்டு பொருட்கள் இதெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. கற்பக விநாயகரை வணங்குங்க. மூத்த சகோதர சகோதரி வழியில பெண் வரன் தேடுறவங்களுக்கு பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடத்தை குரு, சனி, சூரியன், சுக்கிரன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாக்குறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம இன்னைக்கு இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழ் கூடும். சமுதாய அந்தஸ்து உங்களுக்கு உயரும். பூஜைகள்ல கலந்துக்குவீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களோட துறைகள்ல ஆழ்ந்த புலமை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். குரு 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால திருமண அமைப்பு கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் குறித்த எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. நெருப்பு பக்கத்துல இருக்கிறப்ப கவனமா இருங்க. மூத்த சகோதரருக்கு வெளியில போயிட்டு வரும்போது கவனமா இருக்கணும். உங்களோட ராசியான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. கடக ராசி அன்பர்களே, உச்ச செவ்வாய் பார்வையினால உங்களோட வேகம் அதிகமா இருக்கும். முகத்துல கொஞ்சம் கோபமும் அதிகமா தெரியும்.
குடும்பத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. குடும்பத்தாருக்கு வருமானமும் அதிகரிக்கும். தந்தையோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகள்ல விரக்தி உண்டாகும். என்னடா சீக்கிரம் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வாகன வீடு சேர்க்கை இருக்கு. மேல் படிப்புக்கு நீங்க எதிர்பார்க்கிற டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலாளர்களோட இணக்கமா இருக்கிறதுக்கு பாருங்க. கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. அதனால தொழில் முன்னேற்றம் அடையும். தந்தைக்கு நீர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால வழக்குகள்ல சாதகமான நிலை வரும். நோய் விரைவுல குணமாகும். கடன்களையும் விரைந்து கட்டிடுவீங்க. சிறு தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கு. பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். வாடகையினால வர்ற வருமானத்தோட அளவு பாத்தீங்கன்னா அபரிமிதமா இருக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுல திருமண வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால செயல்பாடுகள் எல்லாம் மேன்மை அடையும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களோட மதிப்பு இன்னைக்கு அதிகமா இருக்கும். அனைவராலும் மதிக்கப்படுற ஒரு நபரா இன்னைக்கு இருப்பீங்க. குடும்பம், பணம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல கவலை, விரக்தி இதையெல்லாம் இருக்கும். பெரியோர்களோட ஆதரவு அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து அதற்கு பின்பு எடுங்க. வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தைரியம் அதிகரிக்கும். சங்கீதம் கற்பவர்களுக்கு ஆதாயமான நாளா இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். ஏதேனும் சிறு குறையுடன் இருக்கிற வண்டி, வீடு இது ஏதாவது வாங்குவீங்க. மேல் படிப்பு படிப்பவர்களுக்கு உற்சாகம் கொஞ்சம் குறைவா இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். புகழும் பாராட்டும் பெருமளவு இன்னைக்கு கிடைக்கும். பல், தொடை இது சம்பந்தமான பிரச்சனை, பிளட்ல இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை, உறவு பெண்களோட வழியில உங்களுக்கு திருமண வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயது, படிப்பு, அவங்களோட வசதி, உருவ அமைப்பு இதுல எல்லாமே பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரியான வரன் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீர் சார்ந்த இடங்கள்ல கவனமா இன்னைக்கு இருக்கணும். உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். கன்னி ராசி நேயர்களே, கற்பக விநாயகரை வணங்குங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் தெரியும். உங்களை குறித்த விரக்தியே உங்களுக்கு அதிகமா இருக்கும். என்னடா நம்ம இப்படி இருக்கோமே, நமக்கு நிறைய தகுதிகள் இருந்தும் அந்த சரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற விரக்தி, கவலை இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். குரு பயிற்சிக்கு பின்பு இது எல்லாமே மாறிடும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஸோ அதனால கவலையை விடுங்க. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. 12ஆம் பாவத்தை குரு பாக்குறதுனால தேவையற்ற செலவுகள், அதாவது வீண் செலவுகள் எல்லாமே குறையும் உங்களுக்கு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும். பண வரவும் நல்லா இருக்கும். குடும்பத்துக்கு புது உறுப்பினர் சேர்க்கை இருக்கும். பேச்சும் உங்களோட பேச்சுகளுமே அடுத்தவங்களை கவர்ற மாதிரி நல்லா இருக்கும். பண வரவு குடும்பத்தினருக்கு உண்டு. போகும் இடங்கள்ல எல்லாம் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல்நிலை படிப்புகள்ல பேராசிரியரோட கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வீடு, வண்டி இதெல்லாம் சேர்க்கை உண்டு. வழக்குகள்ல வெற்றி உண்டு. கணுக்கால், முட்டி, எலும்பு இந்த மாதிரி பகுதிகளில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு. தாய் தந்தையரோட மூதாதையர்கள், சகோதரிகளின் வழியில வரன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை. துலாம் ராசி அன்பர்களே, குரு பார்வையினால சுய முன்னேற்றம். போகிற இடங்கள்ல எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் பதிச்சு வருவீங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சமூக அந்தஸ்து அதிகமா இருக்கும். சுய அடையாளம், தனி மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிச்சு வச்சிருப்பீங்க. 11ஆம் பாவகத்தை குரு பாக்குறதுனால லாபம் அபரிமிதமா இருக்கும். மூத்த சகோதரருக்கு அனுகூலமான நாளா இருக்கு. குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டினால ஆதாயம் இருக்கு. நீண்ட கால நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். பெரியோர்களோட நட்பு, ஆசி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு இதெல்லாம் அதிகமா இருக்கும். யாருக்காவது கடனா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்ப கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. வேலைகள்ல தலைமை பதவி உங்களை தேடி வரும். இளைய சகோதரத்துக்கு உதவி செய்வீங்க. தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க. மியூசிக் கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்றது மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. உங்களோட முயற்சிக்கு ஏற்ற பலன் சீக்கிரத்துல கிடைக்கும். சூப்பர்வைசர் வேலையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான நாளா இன்னைக்கு இருக்கு. சிறு தூர பயணம், இடமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார்.
விருச்சிக ராசி அன்பர்களே, சனி பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால சோம்பல், மந்தம் இது எல்லாமே இருக்கும். 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்ப வருமானம் அதிகமா இருக்கும். வாக்கு பலிதமாகும் பொன்னான நாளா இன்னைக்கு இருக்கு. குடும்ப ஒற்றுமை மேம்படும். 3ஆம் இடம் உச்ச செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் முறையில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு அதிரடியா எடுப்பீங்க. வழக்கு பிரச்சனைகள்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்து செவ்வாய் பார்க்கறதுனால தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழகிய தோட்டமுள்ள வீடு, சொகுசு வாகனம் இதெல்லாம் இன்னைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி முன்னோர்களோட வழிபாடு தேவை. குடும்ப பெண்கள், தெரிந்த பெண்கள் இவங்களோட வழியில திருமண வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில்னால வருமானம் அதிகரிக்கும். பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில இருக்கிறவங்க கூடவே இருப்பாங்க. அதனால பார்த்து கவனமா இருங்க. ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமா இன்னைக்கு இருக்கும். தந்தை வழி பரம்பரை சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையினால உங்க பிள்ளைகளுக்கு ஆதாயம் உண்டு. நம்ம எஃபர்ட் போடுற அளவுக்கு இன்கம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகன். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியே உங்க ராசிய பாக்குறாரு. அதனால மேன்மையானவரோட பெரியவர்களோட ஆசி, நட்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பெயருக்கு நீண்டகால புகழ் கிடைக்கும். பாராட்டு உண்டு. தந்தையினால அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். பதவி உயர்வு, பாராட்டு, விருது இது எல்லாமே கிடைக்கும். தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அதனால லாபமும் அபரிமிதமானதாக இருக்கும். மூத்த சகோதரரோட வாழ்க்கை தரம் உங்களுக்கு உயரும். டிவோர்ஸ் வாங்கிட்டு செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் பாவத்தை சனி பாக்குறதுனால கடவுள் வழிபாடு அதிகமா செய்வீங்க. ஏதாவது ஒரு ஆன்மீக குருவோட ஆசி பெற்று அவரோட மந்திர உபாசனை பெறுவீங்க. ஹார்மோன், கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல்நிலை கல்வி படித்த இடங்கள், தாய் வழி, மாமா வழியில வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை உங்களோட இளைய சகோதரத்துக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. வேலை குறித்த விரக்தியில இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சிக்கு பின்ன நல்ல செய்திகள் வரும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் உச்சமாகி இருக்கிறதுனால வேகம், சுறுசுறுப்பு இது எல்லாமே இன்னைக்கு அதிகமா இருக்கும். கோபமும் அதிகமா இருக்கும். சகோதர சகோதரி வழியில உங்களுக்கு பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரத்த சம்பந்த உறவுகள்லயுமே உங்களுக்கு வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இசை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு சிறு சிறு இடைஞ்சல்கள், சிக்கல்கள் இருக்கும். முடிவுகள்ல கவனம் தேவை. நிதானமா எதையும் யோசிச்சு முடிவெடுங்க. வசதி வாய்ப்புகள் நிறைந்த வண்டி, வீடு, மனை இது எல்லாமே பார்த்து வாங்குவீங்க. குடும்பத்தினருக்கு குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. குழந்தைகள்னால மகிழ்ச்சி இருக்கு. நரம்பு, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில முழு மூச்சா இன்னைக்கு பணி செய்வீங்க. விபத்து, திருட்டு சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து இருங்க. தந்தையோட நிலை கொஞ்சம் சுமாரா இருக்கும். அதனால கொஞ்சம் விரக்தியா இருப்பீங்க. தகுந்த அங்கீகாரம் கிடைக்காதவங்களுக்கு விரக்தி காரணமா தேவையற்ற மன சஞ்சலம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல முடிவு கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை இன்னைக்கு நல்லா நடக்கும். பேங்க், ஜுவல்லரி சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். லாபம் ஆனா கொஞ்சம் குறைவா இருக்கும். வண்டி பழுது காரணமா சிறு சிறு விரயங்கள் இன்னைக்கு இருக்கும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி அன்பர்களே, தந்தை, வீடு, கூட்டு தொழில், மனைவி இது சம்பந்தமான பிரச்சனைகளோ கவலைகளோ உங்க மண்டைக்குள்ள இன்னைக்கு ஓடிட்டே இருக்கும். குடும்பத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட பேச்சாற்றல் இன்னைக்கு அதிகமா இருக்கும். குடும்பம், பணவரவு இது சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. வண்டி, வீடு, வருமானம் அதிகமா இருக்கும். குழந்தைகள்னால குடும்பத்துல சிறு மன கவலைகள் போகும். மனைவியோட ஒற்றுமையா இருப்பீங்க. குளிர்ச்சியான நோய்கள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை, தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி நிறைய கவலைப்பட்டுக்குவீங்க. ஃபுட் பாய்சன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களோட தந்தையினோட உடல்நிலையில மேம்பாடு இருக்கும். தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கும். இயலாதவங்களுக்கு குடை, செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. உணவு வாங்கி கொடுங்க. 12ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால விரய செலவுகள் அதிகமா இருக்கும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி.
ராசி அன்பர்களே, குழந்தைகள், தாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களோட தலையில ஓடிட்டே இருக்கும். உங்களால குடும்பத்தினருக்கு வருமானம் அதிகமா இருக்கும். உங்களோட குடும்பத்திற்கு உங்களோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்கும். கோபமும் பணிவும் கலந்த நாளா இன்னைக்கு இருக்கும். எடுக்கும் முடிவுகள்ல கவனம் தேவை. அதாவது நிதானமா யோசிச்சு நல்ல முடிவுகளா எடுங்க. தொழிலாளர்களால சிறு சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் உங்கள் மீது இன்னைக்கு அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்துக்குவாங்க. குழந்தைகளோட மகிழ்ச்சியா இன்னைக்கு இருப்பீங்க. குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நோய், கடன், வழக்கு இது சம்பந்தமான விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்வு, கூட்டு தொழில் இது சம்பந்தமான விரக்திகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவதூறு பரப்பும் நபர்களுக்கு இடையே கவனமா இருங்க. தந்தை வழியில லாபம் அதிகமா இருக்கும். மூத்த சகோதரருக்கு லாபமான நாளா இருக்கு. டிவோர்ஸ் செஞ்சுட்டு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலால குடும்ப வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர்.